Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.6ல second sum பார்க்குறோம். If z equal to x plus iy is a complex number such that imaginary part of 2z plus 1 divided by iz plus 1 which is equal to 0. Show that the locus of z is 2x square plus 2y square plus x minus 2y which is equal to 0 னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கிவன் என்ன கொடுத்துருவாங்க, z equal to x plus iy அண்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு அதில் இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோம், 2z plus 1 divided by iz plus 1. ஓகே, ஃபஸ்ட்டு இசட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குது, 2 into எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஐ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இந்த 2வை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டினாமினேட்டரில் ஐயை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன கிடைக்குது, 2x ப்ளஸ் ஐ 2y ப்ளஸ் 1 இந்த 1. ஓகேவா? டிவைடட் பை ix ப்ளஸ் இங்கே ஐயோ ஐ ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போது என்ன பண்ணுவோம், இப்போது ரியல் பார்ட்டோ இமேஜினரி பார்ட்டோ எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுது. கரெக்டாக? ஸோ நம்ம பிரித்து எழுதுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே 2x இருக்குது, இங்கே 1 இருக்குது, ரெண்டும் ரியல் பார்ட்டு. ஸோ 2x ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் எது இமேஜினரி பார்ட்டு, இந்த டேர்ம். ஸோ ஐ 2y. ஓகே, டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா ix. ஸோ எக்ஸ் டேர்ம் வந்து இமேஜினரி பார்ட், இங்கே ரியல் பார்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. கரெக்டாக? ஸோ நான் இந்த ஐ ஸ்கொயரில் மைனஸ் 1 அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஐ கண்டிப்பாக போயிடும். ஓகே, ஸோ மைனஸ் ஒய்னு நமக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல் பார்ட் ஆகிட்டு, இந்த 1 ரியல் பார்ட், இது மட்டும் இமேஜினரி பார்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டை எழுதுகிறேன். ஸோ இது மைனஸ்னால 1 மைனஸ் ஒய்னு எழுதிக்கிறேன். ஓகே, 1 மைனஸ் ஒய், இல்லைனா மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ ப்ளஸ் ஐஎக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், காஞ்சிகேட் எடுப்போம். அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த டேர்மில் ஐ எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்க சைனை மாற்றுவோம். மாற்றி மல்டிப்ளை அண்ட் டிவைட், அதாவது 1 மைனஸ் ஒய், இதை தான் எழுதுகிறேன், 1 மைனஸ் ஒய் மைனஸ் ஐஎக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் மைனஸ் ஐஎக்ஸ். ஓகே, அதாவது என்ன பண்ணுறோம், டினாமினேட்டரில் இருக்க இமேஜினரி பார்ட்டில் உள்ள சைனை சேஞ்ச் பண்ணி மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், உள்ள மல்டிப்ளை. ஓகே ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும், இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் மைனஸ். ஸோ இவ்வளோ ஒரு டேர்ம், ப்ளஸ்ஸை விட்டுட்டோன்னா இது ஒரு டேர்ம், இங்கே இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக தனித்தனி டேர்மாக இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2x ப்ளஸ் 1 வச்சு இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ என்ன கிடைக்குது, 2x ப்ளஸ் 1 இன்ட்டு இது ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் கூட, ஸோ 1 மைனஸ் ஒய். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே டேர்மை வச்சு செகண்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, சைன் மைனஸ். ஸோ மைனஸ் இது என்ன, 2x ப்ளஸ் 1 இன்ட்டு ஐஎக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் இதுக்கு கூட இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குது, ப்ளஸ் ஐ 2y இன்ட்டு 1 மைனஸ் ஒய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கூட இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஐயை நமக்கு என்ன கிடைக்குது, ஐ ஸ்கொயர் அண்டு இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் ஐயும் ஐ ஸ்கொயர். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம், 2yx. ஸோ 2yx டிவைடட் பை, இது நமக்கு தெரியும் ரெண்டு டேர்மும் சேமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். ஸோ ஃபார்முலா என்ன, a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன கிடைக்குது, 1 மைனஸ்
ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே பின்னா என்ன இந்த ஐயன் சேர்த்துக்கணும். ஓகே, இது ஏ இது பி, பின்னா ஐயன் எடுத்துக்கலாம். ஸோ ஐ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நமக்கு இப்போ கொஸ்டினில் வந்து என்ன தேவை, இமேஜினரி பார்ட் மட்டும்தான் தேவை. ஓகேவா? ஸோ இமேஜினரி பார்ட்டை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2x + 1 - y. சிலவங்க உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுவாங்க, அது அனாவசியம், அதாவது தேவையில்லாதது. ஏன்னா நமக்கு இமேஜினரி பார்ட் மட்டும்தான் வேணும். ஓகேவா? நீங்கள் இதில் மிஸ்டேக் போட்டிருந்தா கூட அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ரியல் பார்ட் எடுக்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ மைனஸ் இமேஜினரி பார்ட் இருக்குது ix × 2x + 1. கரெக்டா? நெக்ஸ்ட்டு இது என்ன, ப்ளஸ் I 2y 1 - y. இது வரை ஓகே. நெக்ஸ்ட்டு ஐ ஸ்கொயர்னால் நமக்கு வேல்யூ என்ன, I² = -1. ஸோ I² = -1. இதை வந்து இதில் அப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகி 2xy. ஸோ இது வந்து இங்கே ஐ வந்து இமேஜினரி பார்ட்டாக இருந்தது, இங்கே வந்து என்ன ஆகிட்டு ரியல் பார்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு, டிவைடட் பை இங்கே என்ன நமக்கு 1 - y த ஹோல் ஸ்கொயர், இங்கே மைனஸ். இப்போ இங்கே வந்து என்னது ஸ்கொயர் வந்து I² x² கிடைக்கும். ஓகேவா? ஸ்கொயர் வந்து இதுக்கும் போகும் இதுக்கும் போகும். ஸோ I² நம்ம என்ன பண்ணிடுவோம், -1 அப்ளை பண்ணிடுவோம். ஸோ -1 இதில் வந்துன்னா இந்த -1 சேர்ந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஓகே, +1 × இந்த x². ஓகேவா? இப்போ நம்ம எதை ஃபைன் பண்ணியிருக்கோம், 2z + 1 / iz + 1. ஓகே, நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப். ஸோ அதை எழுதிக்கலாம். ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1 / iz + 1. ஸோ இதில் இமேஜினரி பார்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இமேஜினரி பார்ட்டை மட்டும், இதோட இமேஜினரி பார்ட், அப்போ இதோட இமேஜினரி பார்ட்டில் எதை எடுத்துக்கலாம், ஐ டேர்ம்ஸ் 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் ஐ எடுக்கணுமா, ஐயை எடுக்கக்கூடாது, அதாவது ஐயே எடுக்கக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் கெழுவை மட்டும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் இந்த டேர்மை பார்த்தீங்கன்னா ஐ எடுக்கக்கூடாது, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த மைனஸ் கூட எடுக்கணும். -x × 2x + 1. அதே மாதிரி இங்கே ஐ எடுக்கக்கூடாது, பேலன்ஸ் இருக்கிறது, ப்ளஸ் 2y × 1 - y டிவைடட் பை, இது வந்து ரியல் பார்ட்டுக்கும் எடுக்கணும், இமேஜினரி பார்ட்டுக்கும் எடுக்கணும். இது காமன். ஓகேவா? ரியல் பார்ட்டுக்கு கீழே இருக்குது, இமேஜினரி பார்ட் கீழே இருக்குது. ஸோ கண்டிப்பாக சேர்த்து எடுக்கணும். ஸோ என்ன கிடைக்குது, 1 - y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x² = இந்த 0 அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரில் உள்ள வேல்யூவை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, இந்த டேர்ம் அங்கே போய் 0 கிடைக்கிது. ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, -x × 2x + 1 + 2y × 1 - y = 0 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு -x மல்டிப்ளை பண்ணுங்கள், -2x² - x. நெக்ஸ்ட்டு 2y மல்டிப்ளை பண்ணுங்கள், 2y - 2y². ஓகேவா? y² which is equal to 0. ஓகே, எல்லாத்தையும் ஒரே பக்கம் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஷினில் உள்ள ஆன்சர் என்ன இருக்குது, 2y². அதாவது ப்ளஸ் டேர்மை வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். சரியா? அதாவது 2x² + 2y² + x - 2y which is equal to 0 ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஓகே, அதாவது இந்த மைனஸ் எல்லாம் வேணால் அந்த சைடு கொண்டு போங்க. ஓகே, ஸோ 2x², நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸு, 2y அங்கே போகும்போது -2y, -2y² ப்ளஸ் 2y². ஓகே, which is equal to 0 ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.